எல்லாருமே இப்போ குடும்பத்தோட திருவண்ணாமலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்க போகிற வழி ஃபுல்லாவே அவங்க எல்லாருமே நடேசனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே அங்க போயிட்டு இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. நடேசம் இதனால டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம பேசாம என்னை எங்கேயே இறக்கி விட்டுருங்கன்னு பிரச்சனை வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலா தான் எல்லாரையுமே சமாதானப்படுத்தி ஒரு வழியை திருவண்ணாமலைக்குமே கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா நிலாவோட அப்பாவோ அவங்களோட மொத்த குடும்பத்தையும் அவங்க வீட்டில் தங்க வைக்காம வேற ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறேன் இல்லைன்னா அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிலாவுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையா இருக்காங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ரிசப்ஷனுக்காக அவங்க மண்டபத்துல ரெடி ஆயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கார்த்திகாவோட குடும்பத்துல இருக்கவங்களும் வானதியோட குடும்பத்துல இருக்கவங்களும் கரெக்டா ரிசப்ஷனுக்காக கரெக்டான டைம்ல வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா வானதி வழக்கம் போல அவங்களோட குடும்பத்தை மொத்தமா மறந்துட்டு அவங்க நிலாவை பார்க்கறதுக்காகவும் அவங்கள ரெடி பண்றதுக்காகவும் அவங்கள பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் நிலாவோட அப்பா எப்படியாவது பிரச்சனை பண்ணி இவங்களுக்கு அவங்களோட தகுதியை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா அம்மா கிட்ட பிரச்சனையா ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்களோட பையனை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட பையனும் வழக்கம் போல சேரன் சோழன் பாண்டி பல்லவனை எப்படி பணத்தை வச்சு அசிங்கப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இவங்களையுமே பேசி பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துல கடுப்பான நிலாவோட அம்மாவும் இதுக்கு மேலேயும் நம்ம இங்கெல்லாம் இருக்க வேண்டாயா, முதல்ல நம்ம இங்கிருந்து போயிடலாம், நம்மளோட பொண்ணை கூப்பிடுவோம், அவ வந்தா வரட்டும், வராட்டி இங்கே இருக்கட்டும்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா வானதி அம்மா இங்க வாங்கல, நிலா எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிட. ஆனா நிலாவோட அப்பாவும் வானதியோட அப்பாவுக்கு பக்கத்துல வந்துட்டு என் பொண்ணு அழகா தான் இருப்பா, அவளை தங்கத்திலேயே நான் குளிக்க வச்சேன், ஆனா என்ன இப்போ அந்த குடும்பத்துல இருக்கவங்க எப்படியோ என்னோட பொண்ணோட மனசை மாத்திக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவங்க உங்களோட பொண்ணு ஏமாத்த தான் போறாங்க, அந்த குடும்பத்துல இருக்கவங்களாம் பார்த்தா கண்டிப்பா பணத்தாசை பிடிச்சவங்க மாதிரி தான் தெரியுறாங்க, அதனால எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டு பொண்ணெல்லாம் அவங்க மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க, நல்லா பணக்கார பொண்ணதான் அவங்க பிடிக்க போறாங்க, அதுவும் எல்லாம் ஆம்பளை பசங்களா இருக்கானுங்க, ஆளாளுக்கு பணக்கார பொண்ணு கூட செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா உங்க பொண்ணுதான் பாவம் அப்பாவித்தனமா ஏமாந்துக்கிட்டு இருக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு பாண்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க வேணும் பேசணுன்ற அவசியம் கிடையாதுன்னு வானதியோட அப்பா ரொம்ப சத்தமான குரல்ல நிலாவோட அப்பாவை திட்ட ஆரம்பிக்க. இதை பார்த்துட்டு அங்க வந்த வானதியும் என்னாச்சு நைனா, என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க. அதுக்கு வானதியோட அம்மாவும் ஆமாடி இங்க எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி இடத்துல எங்களால இருக்க முடியாதுப்பா, பார்க்க பங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா இங்க இருக்க ஆளுங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, எங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உன்னோட கதையும் இதுக்கப்புறமா இப்படிதாண்டி, இங்கே இருக்கன்னா நீ இருந்துட்டு வா, ஆனா எங்களால இதுக்கு மேல அசிங்கப்பட்டு இங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு. யோ வாயா, இதுக்கப்புறமாவும் எதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன் பொண்ணு அவங்க சொன்ன மாதிரி பட்டாதான் திருந்துவா, வா போலான்னு சொல்லிட்டு பேச. அப்ப கரெக்டா அங்க வந்த சேரனும் என்னாச்சு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க. உடனே நிலாவோட அப்பாவும் சேச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சும்மா இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஆனா இவங்க தான் என்கிட்ட ஏதோ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. உடனே வானதியும் இங்க பாருங்க, என் நைனா ஒன்றும் யார்கிட்டயும் அப்படி தப்பு தப்பாலாம் பேசுற ஆள் கிடையாது, முதல்ல என்ன நடந்துச்சு நைனா நீங்க சொல்லுங்கன்னு கேட்க. உடனே வானதியோட அப்பாவும் நிலாவோட அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையுமே பொட்டு பொட்டு வச்சிடறாங்க. இதை கேட்டுட்டு சேரனும் அவங்க பேசுற ஆளுதான்றதை புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க, அவங்க பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, அவங்க எப்பவுமே இப்படிதான் விளையாட்டுத்தனமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிடுவாங்க, அதை பத்திலாம் நீங்க கண்டுக்காதீங்க, வாங்க நீங்க முதல்ல இங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எப்படியோ சமாதானப்படுத்திட்டு நிலாவோட அப்பா அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனா எல்லார் முன்னாடியும் சேரன் இப்படி தன்னை அசிங்கப்படுத்தினதை பார்த்துட்டு செம்ம கடுப்பான நிலாவோட அப்பாவும் கோவத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க வந்த நிலாவோட அண்ணனும் என்னப்பா என்ன எவ்வளவு தைரியம் தான் அவன் உங்களையே இப்படியெல்லாம் பேசியிருப்பான், நீங்க என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கன்னு கேட்க. அதுக்கு நிலாவோட அப்பாவும் நான் இப்ப சும்மா இருந்தாலும் இவங்க மொத்த குடும்பத்தையும் இந்த ரிசப்ஷன் முடியறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வச்சு செய்யறன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா என்ன பிரச்சனைன்னு வெளியே வந்த நிலாவும் அவங்க அப்பாவும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த கேட்டுட்டு செம்ம ஷாக்கிங்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கூடயே வந்த நிலாவோட அம்மாவும் இந்த விஷயத்த பார்த்துட்டு நிலாவை டைவர்ட் பண்றதுக்காக என்ன நிலா வா ரெடியாகணும் வா உள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிட பார்க்க. ஆனா நிலாவும் கோவத்தோட அவங்களோட அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் வந்துட்டு இப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்ப உண்மையாவே நீங்க எனக்காக இந்த ரிசப்ஷனை வைக்கல, இவங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்துறதுக்காக தானே வச்சிருக்கீங்க, அப்ப இதுக்கு முன்னாடியும் நீங்க இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கரெக்டா இல்லையான்னு கேட்க. அங்க வந்த சோழனும் நிலா எதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு, வா முதல்ல உள்ளவான்னு கூப்பிட. ஆனா நிலாவும் இது உங்களுக்கும் தெரியும் தானே, உங்க எல்லாரையுமே இவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுதானே நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நான் தான் முட்டாள் மாதிரி எதுவுமே தெரியாம இருந்திருக்கு, ஆனா இதுக்கு மேலேயும் நீங்க எல்லாரும் அசிங்கப்படுறதை என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ரிசப்ஷனே வேண்டான்னு அவங்க கழுத்துல போட்டிருந்த மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு செல்லனோட கையை பிடிச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போக. இதை பார்த்துட்டு நிலாவோட அண்ணனும் செம்ம கோவத்தோட அங்கேயே நில்லடி, எவ்வளவு தைரியம் தான் நீ அப்பா கிட்டே எப்படி நடந்துப்ப,
இந்த வீட்டு சோத்தை 25 வருஷம் நீ தின்னு இருக்க, அது கூடவா உனக்கு தெரியல? போயும் போயும் ஒரே வருஷம் பழகணுவனுக்காக உன்னோட மொத்த குடும்பத்தையும் இப்படி அசிங்கப்படுத்திருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைன்னு கேட்க, உடனே நிலாவும் உடனடியா அவங்களோட அண்ணனோட கணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டுட்டு, பணத்தை வச்சு மனுஷங்களை எடை போடுற உங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ மேலாதான் இருக்கேன். இப்படி அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டு அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. என் குடும்பமும் என் புருஷனோட குடும்பமும் கண்டிப்பா நல்லபடியா முன்னேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ நீங்க எல்லாரும் எங்க காலில் வந்து விழுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க செம்ம கெத்தா அவங்களோட அண்ணங்கிட்ட பேசிட்டு ரொம்பவே கெத்தாவும் தன்னம்பிக்கையாவும் சோழனோட கையை பிடிச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு வானதியே வாயை பழந்துக்கிட்டு பாக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ நிலா இப்படி பண்ண காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.